அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மைதா மாவு, முட்டை இருந்தால் போதும். சூப்பரான ஸ்வீட்டான வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 முட்டை வந்து உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அது ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால பிராய்லர் முட்டை எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் நம்ம. நல்லா பீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லாதவங்க வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை என்ன பண்ணலாம், நல்லா வந்து சளிச்சிக்கலாம். சளிச்சிட்டு சேர்க்குறதுனால வந்து நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அடித்து கிளறாமல் வந்து பெரட்டி மட்டும் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். பேன்கேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து சின்ன க்யூப் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லாதவங்க வந்து நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவை எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் வந்து மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துலேயே நல்லா வந்து வெந்து வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த பக்கம் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷமே போதுமானது, கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 2வது ஸ்டெப்பில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இதில் மொத்தமாக உங்களுக்கு 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சிச்சு. இது வந்து செகண்ட் மெத்தடு. அதே மாதிரி வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றக்காக வந்து பிஸ்தா வந்து நீளமாக கட் பண்ணி அதையும் வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து குழந்தைங்க வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படின்றக்காக மட்டும்தான். இதை வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2வது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ 3வது மெத்தட் பார்த்துடலாம். 3வது மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான டைப்பு தான். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிட்டு நம்ம வந்து பரட்டி போட்டு எடுத்து கொடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி குட்டியாக ஊற்றி கொடுக்கும்போது. இந்த பேன் கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்லா ஸ்வீட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.